கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே மாதா ஆலயத்தில் பங்கு பேரவையில் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக கூறி ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரவன் குடியிருப்பு பகுதியில் உள்ள புனித தஸ்னேவிஸ் மாதா பங்கு பேரவையில் தற்போது நிர்வாகத்தில் இருக்கும் SM ஆண்டனி தாமஸ், ஆண்டனி எட்வின், ஜாஸ்லே ஆகிய 3 பேரும் பங்கு பேரவைக்கு மக்கள் நன்கொடையாக கொடுக்கும் பணம், சொத்துக்களை பங்கு பேரவையில் வரவு வைக்காமல் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதில் வரவு வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி நடந்த போராட்டத்தில் பலர் பங்கேற்றனர். முறையான கணக்கு 1000 இவங்களிடம் வவுச்சர் கேட்டிருக்காங்க. ஆடிட்டிங் பண்ணதுக்கு வவுச்சர் கேட்டாங்க. அந்த வவுச்சரையும் கொடுக்கல. இன்று வரை ஊர் மக்களை ஏமாற்றி பல முயற்சிகள் 3 நபர்கள் அவர்கள் குடும்பத்திற்காக ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த குடும்பத்தையும் 1260 வரிதாரர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் நோக்கில் ஈடுபட்டு வருகிறார்கள். கணக்கு கேட்டால் தரமாட்டோம், 1000 கொடுக்கிறோம் என்ற அங்கும் கொடுக்க மாட்டார்கள். கொடுத்த நன்கொடை கொடுத்தது மரவன் குடியிருப்பு மக்கள். ஆனால் அவர்கள் கணக்கு தர விருப்பப்படவில்லை. இவர்கள் ஊழல் செய்த பணத்தை திரும்ப வைக்கும் வரை எங்கள் போராட்டம் போயதில்லை. கோவை மாவட்டம் வாளையார் சோதனை சாவடி அருகே லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே இருந்த தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கேரள பதிவெண் கொண்ட அதன் ஓட்டுநர் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விபத்து நேரிட்ட இடத்தில் மீட்பு பணிகளை காவல்துறை மெத்தனமாக மேற்கொண்டதால் சக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சென்னையில் இன்று காலை கடும் பனிமூட்டமும் வழக்கத்தை விட அதிகமான குளிரும் நிலவியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பனிமூட்டத்தால் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாத நிலை ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி மிகுந்த எச்சரிக்கையுடன் பயணம் செய்தனர். கடந்த சில வாரங்களாகவே பனி காணப்பட்டாலும் இன்று காலை நிலவிய கடும் குளிரால் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்வோர் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பச்சாப்பாளையத்தில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான மலைய நாச்சியம்மன் கோவில் குன்றை குவாரிக்காக அரசு ஏலம் விடுவதற்கு கிராம மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 7 குவாரிகளால் நிலத்தடி நீர்மட்டம் 1500 அடிக்கு சென்றதோடு வீடுகளில் விரிசலும் சுவாச நோய்களும் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து கிராம சபை கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரிடம் புகார் மனு அளித்தும் செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்யாவிட்டால் திமுக அரசை கண்டித்து தொடர் போராட்டம் நடத்தப்போவதாக மக்கள் எச்சரித்துள்ளனர். அதாவது இந்த குவாரி லாரி நிறைய கனரக வாரிய நிறைய வருதுங்க. மூச்சு திணறு, புகை, கிரசர் புகை நிறையா. இன்னைக்கும் கூட பாருங்க, ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் கூட்டிட்டு போய் அவர் இறந்துட்டாரு. இங்கிருந்து கோவை மெடிக்கல் கொண்டு போய் தாராபுரம் கொண்டு போய் ஆகாம கோவை மெடிக்கல் கொண்டு போய் இப்போ இறந்துட்டாருங்க. அந்த மாதிரி மூச்சு திணறு, உடம்பு சரியில்லாம போயிடுது. அடிக்கடி எல்லாத்துக்கும் போயிடுதுங்க. ஆடு மாடு குறுக்க போக முடியல, ரோட்டில் மேய்க்க முடியல. அதனால் எங்களால் இங்கே வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. எங்களால் தேர்தல் நேரத்தில் நாங்கள் தேர்தலையே புறக்கணிக்கிறையா. இது பக்கத்தில் குவாரிகள் ஏலம் விட்டு பல துறை இடித்து பாறையை இடித்து கொண்டு இருக்கிறார்கள். கிருஷர்களுக்கு கல் எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். நாங்களும் பல தடவை சொல்லி பார்த்தோம். 200 அடி அகலத்தில் அடத்தையே அப்புறப்படுத்தி தடம் இல்லாத அளவுக்கு 200 அடி ஆழத்தில் இரு பக்கமும் பாறையை இடித்து விட்டார்கள். இன்றும் பலவடை நாங்கள் விண்ணப்பம் கொடுத்து யாரும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து கவர்மெண்ட் இதுவரையில் எந்த ஒரு இதுவும் எடுக்க. கடலூர் மாவட்டம் பெண்ணடம் அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் படியில் தொங்கியவாறு பயணம் செய்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருகேரி, எரப்பவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பெண்ணடத்திற்கு சென்று ஏராளமான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் திமுக அரசின் அலட்சியத்தால் அப்பகுதிகளுக்கு சென்று வர போதுமான பேருந்து வசதிகள் இல்லாத காரணத்தால் பள்ளி மாணவர்கள் படியில் தொங்கியவாறு பயணித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே நாய்க்கடியால் சிறுவன் ஒருவன் உயிரிழந்தும் நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசின் அலட்சிய போக்கால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீதியில் நடக்கவே அச்சப்படுகின்றனர். தெருநாய்களை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட திருமுல்லைவாயல், கிருஷ்ணா கால்வாய் மற்றும் புழல் ஏரிக்கரை பகுதிகளில் மலை போல் தேங்கியுள்ள குப்பைகளால் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது.
இறைச்சி கழிவுகள் அதிக அளவில் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் இந்த அவல நிலையை சீரமைக்க அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர்.